மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் தற்போது அறிவித்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது அந்த சட்டமன்ற தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவித்தது சட்டப்பேரவை செயலகம். தொகுதி காலியானதாக அறிவித்து தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் தகவல் அனுப்பியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கில் பிப்ரவரியில் இடைத்தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது சட்டப்பேரவை செயலகம் தரப்பிலிருந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவித்து ஒரு தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து அங்க பிப்ரவரியில இடைத்தேர்தல் நடக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவருமான EVKS இளங்கோவன் அவர்கள் மறைவு எழுதினார். எனவே அவரது மறைவை தொடர்ந்து அந்த தொகுதி, அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக, அங்கு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது முறைப்படி எவ்வாறு அறிவிக்கப்படும் என்றால், முதலில் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவையினுடைய செயலாகும் அந்த செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதும். எனவே மாநில தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதும். எனவே இந்த நடைமுறை தற்போது தொடங்கி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அந்த தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட திட்டத்தின்படி இருக்கக்கூடிய சட்ட விதிகளின்படி 6 மாதத்திற்குள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்தால் 6 மாதத்திற்குள்ளாக அங்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. எனவே இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் மீண்டும் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலே நடைபெறும் என்பது உறுதியாகி இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் இந்த 1.5 வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் நடக்குமா அப்படின்லாம் சொல்லி வெளியில ஒரு டாக் இருந்துச்சு. ஆனால் அதிகாரிகள் மத்தியிலே நாம் கேட்கும் போது 1 வருடத்திற்குள்ளாக இருந்தால் மட்டுமே தேர்தலை புறக்கணிக்க அல்லது அந்த சட்டமன்ற தேர்தலோடு ஒன்றாக நடத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 15 மாத கால இடைவெளி இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த இடைத்தேர்தல் கட்டாயம் நடைபெறும் என்று தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரையில் ஏற்கனவே அங்கு ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே EVKS இளங்கோவன் அவர்களது மகன்தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்துதான் ஓராண்டுக்கு முன்பு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அங்கு திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவர் போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார். அதிமுக அந்த தேர்தலிலே மிக குறைவான வாக்குகள் தான் பெற்றிருந்தது. டெபாசிட் பெற்று அந்த கட்சியின் சார்பில் போட்டியிட்ட தென்னரசு என்பவர் தோல்வி அடைந்திருந்தார். இந்த நிலையிலே EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக உடல்நல குறைவோடு தான் இருந்து வந்தார். சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது கூட ஓரிரு நாட்கள் மட்டுமே வருவது, பெரும்பாலான நாட்கள் விடுமுறையில் இருப்பது, அதே போல தாமதமாக விரைவாக திரும்பி வீட்டிற்கு சென்று விடுவது, இவ்வாறாகத்தான் இருந்து வந்தார். இந்த நிலையிலேதான் அவர் உயிரிழந்திருக்கின்றார். எனவே இந்த சட்டப்பேரவை தேர்தல் இடைத்தேர்தல் என்பது விரைவில் நிச்சயம் நடைபெறும். அது பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் ஒரு தகவலாக சொல்லி இருக்கிறார்கள். உறுதியான தகவல் என்பது இன்னும் சில தினங்களில் நமக்கு தெரிந்துவிடும். ஏற்கனவே சமீபத்தில் கடந்த ஜூன் மாதம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையிலே மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு இடைத்தேர்தல், அதுவும் ஏற்கனவே இடைத்தேர்தல் நடைபெற்ற அதே தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் என்பது அரசியல் அரங்கில ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மறைந்ததை அடுத்து தற்போது அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ராஜேஷ்.